ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதை ரெண்டு பற்றியும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 274.4 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.47%, ஃபைனலாக பார்க்கும்போது 57,827.05 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஐக்கு மேலே போகாமல் தொடர்ந்து நெகட்டிவ் அண்டு சைட்வேஸில் தான் போயிருந்தது. ஃபைனலாக 274 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம டேட்டா மூலமா ஒரு டைம் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு மட்டும்தான் இந்த டேட்டா மூலமா பார்க்கணும். இது நாளைக்கான ப்ரெடிக்ஷனும் கிடையாது, இது ட்ரேடிங்கான டிப்ஸும் கிடையாது. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு டேட்டாவோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் மூவ்மெண்ட்டும் இருக்க போகுது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு மட்டும் இந்த டேட்டா மூலமா நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கால் சைடு 37,897 கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு வந்து 2,560 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல். கால் சைடு அதிகமான ரேட்டர் உள்ளே வராங்க, புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதேமாதிரி புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் 106% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த புட் கால் ரேஷியோ நமக்கு காட்டி கொடுக்குது. அதேமாதிரி நம்மளோட ஃபேவரட்டான பையர் குவான்டிட்டி அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் குவான்டிட்டி தான் 12% அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்குது. அதுக்கும் அடுத்ததாக ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 58,000 கால் ஆப்ஷனில் தான் 6,896 கான்ட்ராக்ட் வந்து அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தது பாருங்கள், 55,000 புட் ஆப்ஷனில் 1,469 கான்ட்ராக்ட் மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டேட்டா காட்டுது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்க, ட்ரெண்டிங் ஒயில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ட்ரெண்டிங் ஒயில் பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த சேஞ்ச் இன் ஓய் இந்த கேட்டகரியில் பாருங்கள், கால் சைடு அதிகமான ஓய் கிரீனில் வந்திருக்குன்றது நமக்கு புரியுது. புட் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெட் கலர்ஸில் நமக்கு காட்டி கொடுக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ட்ரெண்டிங் ஓயில் கிராஃபாக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது, காலையிலேருந்தே உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓயை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் சைடு பாருங்கள் கம்மியான ஓய் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றது புரியுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 1 ஹவரில் ஓவர் நைட் பொசிஷன் வைக்க வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாமே கால் சைடும் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க, புட் சைடும் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு மைனஸில் போயிருக்கு, இந்த 0 லைனுக்கு கீழே போயிருக்கு. ஸோ இதை தான் நமக்கு டேட்டாவில் காட்டுது. டேட்டாவில் என்ன காட்டுதுனாக்கா -2,600 கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த கிராஃபுக்கே வந்துடுவோம். அதேமாதிரி இந்த ட்ரெண்டிங் ஓயில் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 3 மினிட் டைம் ஃப்ரேம் தான் இருக்கும். அந்த 3 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டேட்டா மூலிமா பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் 9:21க்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காட்டியிருக்கு டேட்டா அடிப்படையில். அடுத்து 9:24க்கும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காட்டியிருக்கு டேட்டா அடிப்படையில். அதுக்கும் அடுத்ததாக 9:27லேருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் காட்டின இந்த டேட்டா தொடர்ந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் டேட்டா நமக்கு காட்டுது. அதுக்கும் அடுத்தது நம்ம ஓஐ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது, புட்கால் ரேஷியோ வந்து ஓரளவுக்கு நேராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் இன் ஓயை கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கால் சைடு 11.07 லேக்ஸும் புட் சைடு பாருங்கள் -3.2 லேக்ஸும் சொல்லுது. புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவில் போகிறதா நமக்கு காட்டுது. அதுக்கும் அடுத்தபடியாக நீங்கள் கால் சைடு பாருங்கள் அதிகமான ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது. புட் சைடு பாருங்கள் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா 58,000 கால் ஆப்ஷன் அதிகமான ஓயையும், அதுக்கும் அடுத்தபடியாக 57,900 அதிகமான ஓயையும், அதுக்கும் அடுத்தபடியாக 58,500 அதிகமான ஓயையும், அதுக்கும் அடுத்தபடியாக 57,800 அதிகமான ஓயையும் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட்டு காட்டி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மூலிமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கணும் அல்லது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மாடலில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.